15 வருஷமாக நாமக்கல் டு இந்த பக்கம் கேரளா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பொள்ளாச்சி வழியாக ரோடு முன்னே இருந்ததுக்கு இப்போ சூப்பராக இருக்குண்ணா. எல்லா ரோடுமே பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோடு சூப்பராக இருக்குது. ரோடு முன்னே இருந்ததுக்கு இப்போ எல்லாம் நல்லா வண்டி டாப் அண்ட் டாப்லேயே போகுது. நல்லா டீசல் மைலேஜ், வண்டிக்கு தேய்மானம் அண்டர் பாக்ஸ்லாம் இல்லை. வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு. செல்வகுமார் ஃபோன் பண்ணேன். எப்போனா நான் இன்றைக்கி தான் வந்தேன். காலையில் ஃபோன் பண்ணேன். செல்வகுமார் எப்போ ஷார்ட் ஃபிலிம் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னா அவங்களுக்கு நான் சும்மா ப்ரொமோட் பண்ணுறேன், நீ கொஞ்சம் வந்து பேசுங்க. நான் பேசினா நல்ல ப்ரொமோஷனாக இருக்கும், கவலைப்படாத வந்துடுறேன்னு சொன்னேன். முதல்ல மீட்டுவை பற்றி பேசுகிறது சின்ன படம், அது பெரிய ப்ரொமோஷன் ஆகிடுச்சு, ஹிட் ஆகிடுச்சு படம். அடுத்தது இப்போ கொலை அது ஹிட் ஆகிடுச்சு. அதோட அடைக்கிட்டார் போல இருக்கு. ஏன்னா சிங்கம் எப்பயுமே கர்ஜிக்கும். ஏன்னா நான் 2 பேருக்கு தான் மரியாதை கொடுப்பேன், ஒன்று ப்ரொடியூசர், ஒன்று இயக்குனர். பயந்துராதிங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம குடும்பத்திலே கிடையாது. ஏன்னா எதுக்கு பயப்பட வேண்டும்? பாவக்காய் கசக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லது. அதை விற்காதன்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நீ வாங்காம போ, அவ்வளோதான் இல்லையா? நான் நிறைய பேசுகிறேன்னா நான் நிறைய படிப்பேன். படிப்பு தான் எனக்கு நாலேஜ். காலையில் ஏஞ்சி எப்படி 1/2 மணி நேரம் ஏதோ ஒன்று கர்மத்தை படிச்சிருவேன். அது எந்த கர்மமாக இருந்தாலும் சரி படிப்பேன் நான். ஆனால் நீ எப்படி இந்த பிரச்சனைலாம் இன்னைக்கு அப்படியே இருக்கீங்களா? இன்னும் எதுவுமே பிரச்சனை கிடையாது. நீ ஏன் பிரச்சனைன்னு நினச்சிட்டு தான் பிரச்சனை. ஏன்னா எனக்குலாம் அதெல்லாம் ஒன்று நல்லா நடிப்பேங்க, சாப்பிட்டுட்டா ஷூட்டிங்லேயே வீட்டில் போய் ஹாப்பியாக தூங்குவேன். நோ ப்ராப்ளம் விட்டுரும். ப்ராப்ளம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் வாழ தகுதியற்றவன். நடிப்பில் ஏதாவது தப்பு இருந்தால் பார்க்கலான்னு பார்த்தேன். பட் தம்பி வந்து ரொம்ப நல்லா செஞ்சார். ஒன்று சொல்கிறேன், ஹீரோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் தாடி வச்சு நடிக்கிறாங்க, அதனால யார் ஹீரோனே தெரியல, அது வேறு விஷயம். அதனால அது சொல்லணும், ஐயோ தாடி வைத்தவர்கள்லாம் ஒன்றாகி நான் எங்களெல்லாம் கேவலப்படுத்துகிறேன். சகோதரர் கமல்ஹாசனை பாரு, எனக்கு அவருக்கு பிடிக்காது, அது வேறு விஷயம். ஆனால் எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் கூலிங் கிளாஸ் போடுவாங்க. அதான் அவன் இன்னைக்கு நம்பர் 1 நடிக்கும். புரட்சி தலைவருக்கு சுருக்கம் எல்லாம் வயசான சுருக்கம் இருக்குல்ல, அவரான கதாநாயகனாகவே நடிச்சவர். இங்கே ஷேடு ஜாஸ்தி கொடுப்பாரு, கருப்பா ஷேடு ஜாஸ்தி கொடுத்து டாப் ரைட்டாக வைப்பாங்க, கீழ் ரைட் வைக்க மாட்டார். ஏன்னா அவர் இளமையாகவே காட்ட வேண்டும். அதெல்லாம் அவருக்கெல்லாம் வந்து கண்ணிலேயே கேமராலாம் வச்சுருந்தவங்க. அதுக்காக சொல்கிறேன். இப்போ அப்படி இல்லைன்னா கூட நேச்சுரலாக இருக்கவங்க, நேச்சுரலாக இருக்குன்னா நேச்சுரலாக கிடைக்க முடியுமா? நேச்சுரலான்னு சொல்றியே. இப்போ கூட ஒரு வில்லன் போய் ஒரு ரேப் பண்ணுறாங்கன்னா நேச்சுரலாக பண்ண முடியுமா? நான் கேட்டவன, ஐயோ ராதாரவி இப்படி பேசிட்டேன். ராதாரவியோட சும்மா சட்டே கைட்டாமல் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி அது? அதில் நேச்சுரல் டோன்ட் சே நேச்சுரல். பொண்ணை கடத்திக்கிட்டு போய் அப்பங்காரன் கண்டுபிடிக்கிறான்னு இருந்ததுன்னா எடுத்த உடனே அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அப்பங்காரன் தெரியறதுக்காக பேசுவாங்க. அடுத்த சீனில் அந்த பொண்ணை தூக்கிடுவான், இவன் தேடுவான் அப்பங்காரன். அங்கேருந்தே கிளைமேக்ஸ் ஆரம்பிக்கும், எண்டு வரைக்கும். ஷார்ட் ஃபில்ம் அவ்வளோதான். அதான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். லவ் பண்ணுற வரைக்கும் நல்லா இருக்குல்ல. ஷார்ட் ஃபில்ம் கல்யாணம் பண்ணிட்டா தான் ஃபீச்சர் ஃபில்ம். எனக்கு இப்போ எடுக்கிற டைரக்டர்லாம் பார்க்கும்போது எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு சினிமா. ஓ இப்படிலாம் இருக்கு போல புதுசாக தான் 3 கேமரா வச்சு எடுக்கிறாங்க. எனக்கு புரியல, பயந்துக்கிட்டு நடிக்கிறேன் இந்த பசங்கிட்ட. ஏன்னா நான் 1 மோர் வாங்கக்கூடாது அந்த ஒரு இதில். எனக்கு இப்போ கில்லர் இன்ஸ்டிங்க்ட். ஆனால் அடுத்த படத்தில் நீ பார்க்கலாம், நீ எழுது, அதுக்கு ஒரு ஆளை கொண்டாடுவேன். எதுக்கு நீ 5-6 வேலை செய், எங்கள் டிஆர் செய்யலையா? டிஆர் பேசுறதெல்லாம் பார்த்தா எல்லாரும் திமிர் பிடிச்சி என்னன்னு சொல்லுவாங்க. திமிர் பிடிச்சி திமிர் அல்ல, தன்னம்பிக்கை கொண்டவன் யாருக்குமே தெரியல. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஒன்றும் கெட்டு போகுது, நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி பார்த்தா நிறைய பேரும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிசாசெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர், ஐயோ அண்ணா எங்களை அழ வச்சிட்டீங்க, இதுக்கு முன்னாடி நிறைய நடிச்சிருக்காங்க. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நான் உங்கள் கூட இருந்தவங்கலாம் பணம் வாங்கிட்டு உங்களை கவுத்துட்டாங்கன்னு கவலைப்படாது. நான் சொன்னேன், சீச்சி அவங்களாம் என் கூட இல்லாத, கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ செல்வகுமார் ஒரு மாதிரி இல்லையா? நீங்களாம் கலைத்துறையில் இருக்கிறவங்க இப்போ வரைக்கும் நல்லா பேசுவீங்க. கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் தாங்கல, ஐயோ
Oh, ஐயோ வெரி sun is very heat. அது மாதிரி இந்த சூரியனை பார்த்தோன்னா வெரி ஹாட். அடியே இந்த போகட்டே நினச்சாதான் நான் மெருகாவேன். அப்படிதான் எனக்கு இன்னும் தெரியல. அப்படி நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து நடிக்கிறேன். இந்த மைக்கில் பேசுகிற தைரியம் சினிமா கேமரா முன்னாடி எனக்கு கிடையாது. பயம். ஃபஸ்ட்டு ஷாட்டில் நாடகமாக அப்படி தான். ஃபஸ்ட்டு சீன் தூக்குவாங்க, விட 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 விடன்னு இருக்கும். அப்படியே வதக்குன்னு இருக்கும். வார்த்தை வராத ட்ரையாக எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு ஷாட் மாதிரி. அதே மாதிரி தான் இப்போவும் அதிகமாக பேசுனா நீங்கள் தவறாக இருந்தால் மன்னிச்சிங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேங்க. நான் அப்போ பேசுனதுக்கே சொன்னேன், யாராவது மன வருத்தப்பட்டிருந்தால் அவர்களிடம் நான் மன வருத்தப்படுகிறேன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். மன்னிப்புலாம் கேட்குற பரம்பரையே கிடையாது. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஏன்னா கொலை குற்றமாக பண்ணிட்டோம். இங்கே குடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களை எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் எல்லா இடத்துலையும் அதை சொல்கிறது தான். ஏன்னா எல்லாம் தமிழ்நாட்டு ஆளுங்க தானே, அதனால் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்களேன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து வேறு மாநிலத்திலேருந்து இங்கே வந்தில்லை, அதற்காக சொல்கிறேன். எனக்கு இன்னொரு முகம் இருக்குது. இந்த படத்தை முதல்ல டைட்டிலுக்கு ரொம்ப பெரிய பாராட்டு. எவ்ரி காயின் ஹேஸ் a second side. எவ்ரி காயினுக்கு ஒரு செகண்ட் சைடு இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு டெஃபினட்டாக ரெண்டாவது முகம் இருந்தே தீரும். ஏன்னா பல பேரை பார்க்குறோம், சாமியாரை பார்க்குறோம், அடுத்தது இப்போ நியூஸ் பிடிச்சா அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு பார்க்குறோம். அது ரெண்டாவது முகம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏடா இப்போ தான் ஒரு பிரச்சனையில் இருந்தாருன்னு பேரரசு சொன்ன மாதிரி அதோட அடங்கிட்டார் போல இருக்கு. ஏன்னா சிங்கம் எப்பயுமே கர்ஜிக்கும். என்று சொல்லி எனக்கு முன்னால் என்னோட சிறியவராக இருந்தாலும் இயக்குனர், அதுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம். ஏன்னா நான் 2 பேருக்கு தான் மரியாதை கொடுப்பேன். ஒன்று ப்ரொடியூசர், ஒன்று இயக்குனர். 2 பேர் இல்லைன்னா நான் நடிகன் ராதாரவி கிடையாது. அதனால் அவர் பேரரசு சொன்னது பூரா நான் அப்படியே ரசிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நல்ல ரசிகர், நிறைய விஷயம் பேசுவார். அவர் தைரியமாக பேசினார். ஒரு இடத்துல நான் ஒரு விஷயத்தை பேசி, என்ன இவர் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லும் போது இவர் ஒரு ஆள் தான் குரல் கொடுத்தாரு எனக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படித்தார். என்னன்னா அவருக்கு பயந்துராதீங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம குடும்பத்திலே கிடையாது. ஏன்னா எதுக்கு பயப்பட வேண்டும்? நம்ம ஒன்றும் உடனே ஒருத்தன் சொல்கிறான் இவரை நாடகம் கடத்த வேண்டும். ஏண்டா வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களை உள்ளே வச்சுருக்க என்ன போய் நாடகம் கடத்துறேன்னு சொல்லி அதுக்கு புரியாமல் ஒருத்தன் சொல்கிறான். இவரை ஒருத்தர் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நடிக்கிறதுலேருந்து நாங்கள் நிறுத்திடுவோன்னு. நான் நடிக்கிறதுலேருந்து நிறுத்த முடியாது உங்களால். ஏன் நான் சொல்கிறேன்னா, எங்கேயோ நடிச்சுக்கிட்டு இருப்போம், நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தால் நிறுத்த முடியுமா? அதுக்காக சொல்கிறேன். அதெல்லாம் விடுங்க, நான் பிரச்சனையை பேச வரவில்லை. ஏன்னா நல்ல நிகழ்ச்சி இது. இந்த சின்ன படத்தில் எனக்கு அழகு சுப்பிரமணிய டைரக்டரு, நான் முதல்லேருந்தே சொல்கிறேன், ஐயோ டைரக்டர் மாதிரி ஏரியான்னு வந்து என்னை வந்து குடிக்க தண்ணி கொடுத்து பாட்டில் கொடுத்து, சார் இந்தாங்க சார். யோ இதுக்கு முன்னாடி நான் ப்ரொடக்ஷனில் இருந்தேன் டைரக்டர். யார் என்னோட சின்னவர் இருந்தாலும் எங்கள் பேரரசு பார்த்தோன்னா நாங்கள் ஒன்றே சார் வணக்கம் சார் சொல்கிறோம், அமீர் வந்தார் வணக்கம் சொல்கிறோம்ல. டைரக்டருங்கய்யா, நீ டைரக்டரியா, நீ தான் என் சிற்பி. கல்லாக இருந்ததுலேருந்து நீ வந்து இருக்கிற அழுக்கு எடுத்து அழகான சிலையை கொண்டு வந்தவன் நீ. அதற்காக சொல். ஏன்னா நீ ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும், எப்பயுமே அந்த டைரக்டர் மஸ்ட் ஹோல்ட் அ பிளேஸ். இல்லைன்னா அதனால தான் ரொம்ப நிறைய இடம் கெட்டு போயிடுது. படம் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, டைரக்டர் மஸ்ட் ஹோல்ட் அ போஸ்ட். நீ சொல்வதைத்தான் நான் செய்ய வேண்டும். நான் சொல்கிறத நீ செய்யறதுக்கு எதுக்கு நீ டைரக்டர்? அதனால சொல்கிறேன். ஏன்னா அற்புதமான ஒரு தாட்டோடு எடுத்திருக்கேன். பெண்கள் பாலியல் விஷயத்தை வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப மனசு வேதனையான ஒரு பாயிண்ட் வரும்போது அது
சட்டுன்னு முடிஞ்சு போச்சு. அதுதான் யோசித்தேன். மற்றபடி இப்போ டேரக்டர் சார் சொன்ன மாதிரி அப்புறம் இந்த கேமராமேன்லாம் வருத்தப்பட்டார். நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் கலர் பிரச்சனை இருக்கு போல. எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு நடிக்க மட்டும் தெரியும் கேமரா முன்னாடி. நீ அது மாதிரிலாம் ரொம்ப விளக்கமாக கொடுத்துட்டு இருக்காத. ஏன்னா நீ ரொம்ப விளக்கம் கொடுத்ததுனால எனக்கு தெரிஞ்சு போச்சு பேரு போவாங்க தப்பு இருக்கு போல இருக்காங்க. நான் முதல்ல ரொம்ப பிரமாதமாக பார்த்துட்டு இருந்தேன் படத்தை. நான் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் வருத்தப்பட்டேன், இந்த கடல் சரியாக தெரில எனக்கு. கடைசியில் ஹீரோ ஹீரோயின் உட்காந்து பேசும்போது அது ஏதோ சரியாக தெரிலன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ தான் சொல்கிற இப்போ டிஐயில் பிரச்சனை, அதனால் அதெல்லாம் சொல்ல வேணாம். இன்னொன்று சில ஒரு பேர் சொல்லும் போது என்ன இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்னார். இது ஒரு சாதாரணமான பிரச்சனை, இது பிரச்சனையே அல்ல. ஏன்னா இந்த பிரச்சனை பற்றியெல்லாம் நம்ம பேசணுன்றதே கிடையாது. இதெல்லாம் டெம்பரவரி பிரச்சனை. சும்மா இவர் ஒன்றுமே தப்பாக சொல்லலையே, ஏன் எதுக்கு இது ஒரு பெரிய ஒன்று ஐநா சபை பிரச்சனையா? இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயங்கள். இதெல்லாம் நம்ம பேசுறதுல உண்மை இருக்கா இல்லையா, அவ்வளோதான். உண்மை இருக்கிறத ஏற்றிக்கிட்டு போய் இல்லைன்னு விட்டுறான்னு சொன்னேன். ஏன்னா இது சந்தை. இது சந்தையில் பாவக்காய் வைக்கும், முருங்கைக்காய் வைக்கும், கத்திரிக்காய் வைக்கும். பாவக்காய் கசக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லது. அதை விற்காதன்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நீ வாங்காமல் போ, அவ்வளோதான் இல்லையா? அழகாச்சும் இதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரமே கிடையாது. நான் நிறைய பேசுகிறேன்னா நான் நிறைய படிப்பேன். நான் படிப்பு தான் எனக்கு நாலேஜ். காலையில் ஏஞ்சி எப்படி அரை மணி நேரம் ஏதோ ஒன்று கர்மத்தை படிச்சிருவேன். அது எந்த கர்மமாக இருந்தாலும் சரி படிப்பேன் நான். ஏன்னா படித்து ஏற்றிக்குவேன். ஏன்னா அப்படிலாம் படிக்கிறதுனால தான் பெரியவர்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் வருது வாழ்க்கையில். நான் ஒரு ஒரு நடிகரை கேட்டேன், என்னது நீங்கள் எப்படி ஏமாறுறீங்க, ஆனால் நீங்கள் எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் இருந்துக்கிட்டு அப்படியே இருக்கீங்களா? என்ன எதுவுமே பிரச்சனை கிடையாது, நீ ஏன் பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டே தான் பிரச்சனை. ஏன்னா எனக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நல்லா நடிப்பேங்க, சாப்பிட்டுட்டா ஷூட்டிங்லேயே வீட்டில் போய் ஹாப்பியாக தூங்குவேன், நோ ப்ராப்ளம் பெற்றோம். நான் சொன்னேன், ப்ராப்ளம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் வாழ தகுதியற்றவன். இது யார் சொன்னதுன்னா ஐயா முத்துராமலிங்க தேவர் சொன்னது யான்னு சொன்னேன். அப்படியாண்ணா அதைப்படி முதல்ல எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஈவன் இந்த ஹார்ட் பீட்லாம் இருக்கும்போது மானிட்டர் பார்த்தீங்கன்னா கோடு மேலே போய் இப்படி வரும், பீக் 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 பீக்னு. அது தப்பு இல்லை, நேராக போனால் தான் தப்பு. மேடு பள்ளம் இருந்தே ஆக வேண்டும் வாழ்க்கையில். உனக்குலாம் சொல்கிறேன், நான் டைரக்டருக்கு சொல்கிறேன், ஹீரோக்கு சொல்கிறேன், இந்த ஹீரோயின் சொன்ன பொண்ணு பேசி அதுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்து வியந்துட்டேன் படத்தில் பார்த்துட்டு. ஏன்னா ஸ்டார்ட் கேமரானா ஒன்றுக்கு போகிற பல்லுக்கு எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா நாட்டில்? அவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய சம்பளத்தில் போய் ஏரியாலாம் உட்காந்துருப்பாங்க, அவங்களும் இருக்காங்க அது மாதிரியும். ஆனால் நீ தைரியமாக செஞ்சிருக்க பாரு, உங்களுக்கு தான் என் பாராட்டு. நீங்கள் ஒரே ஒரு தப்பு பண்ணுறீங்க, என்னென்னா இந்த மாதிரி சின்ன படம் எடுக்கும் போது இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக யாரோ ஒருத்தர் சகோதரர் நாசரோ இல்லை ராதாரிவோ யாரோ இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களை உள்ளே போட்டுக்க ஏதாவது ஒரு கேரக்டரில் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும், உனக்கு ஒத்து வர ஆளா. ஏன்னா நாங்கள்லாம் வெள்ளை குதிரை வெள்ளை யானை வந்தவுடனே சம்பளத்தை கட்டோம்னா அதான் நான் பண்ண போயிடுவேன். ஏன்னா நான் கேட்குற சம்பளத்தில் தான் நம்ம எடுக்க முடியும் ஷார்ட் ஃபிலிம். அதுக்காக சொல்கிறேன், நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் இப்போ பசங்க கேட்பாங்க, கேட்டோன்னா ஒரு நாள் தான் நடிச்சுட்டு போகிறேன், நடிச்சுட்டு போவேன். எனக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிமில் நடித்தாலும் சரி, பெரிய படத்தில் நடித்தாலும் சரி, வெப் சீரியல் நடித்தாலும் சரி, டிவி சீரியல் நடித்தாலும் சரி, எம்ஆர் ராதா மகன் தானே, அதை யாராவது மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். அதுக்காக சொல்கிறேன், நீங்கள்லாம் கைடன்ஸுக்கு ஒரு ஆளை வச்சுக்கணும். அது கைடன்ஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது, ஃபைட்டெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கு. அதுலேயும் அந்த பயலுக்கு பண்ணுறதுன்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, பேர் சொன்ன மாதிரி இயக்குனருக்கு பயங்கர பூஸ்ட் பண்ணுறாங்க ஹீரோவை. ஆனால் பாவம் அவரு கூட 4 இடத்துல அடி வாங்கிட்டாரு.
நான் எண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னொன்று எனக்கு ஃபைட்லேயே ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அங்கே என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி அடித்தாங்க. அதான் பெஸ்ட்டு. அது அவனுக்கு இந்த ஹீரோக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு ஒரு கட்டையை எடுத்துகிட்டு அடிச்சிருவான். அது கரெக்டு. அந்த கட்டையெல்லாம் எடுத்து அடித்தா தேரவே தர முடியாது. அப்படி ஒரு அடி அடித்தான் தேர மாட்டான், அவன் விழுந்துட்டான்ல. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ் ஃபில்ம். அண்ட் மியூசிக்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே என்னது பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது அந்த பாட்டு. என்ன குறை இருக்குன்னு எனக்கு ஏன்னா ஒருவேளை நான் அந்த அளவுக்கு அறிவாளியாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நுணுக்கமாக பார்க்குற அளவுக்கு எனக்கு தெரியாது. நடிப்பில் ஏதாவது தப்பு இருந்தால் பார்க்கலான்னு பார்த்தேன். பட் தம்பி வந்து ரொம்ப நல்லா செஞ்சார். ஒன்று சொல்கிறேன், ஹீரோக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் தாடி வச்சு நடிக்கிறாங்க, அதனால யார் ஹீரோனே தெரியல, அது வேறு விஷயம். அதனால் இல்லை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அது சொல்லணும், ஐயோ தாடி வைத்தவர்கள்லாம் ஒன்றாகி நான் எங்களெல்லாம் கேவலப்படுத்துகிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, கண்ணாடி போட்டு நடிக்காத, எப்பயாவது கண்ணாடி போடு, எப்பயுமே கண்ணாடி போடு. கண்ணாடி போட்டு நடித்தால் நடிக்க தெரியாதவன் போடுவது தான் கண்ணாடி. நான் யாரை வேணாலும் வச்சு சொல்கிறேன், சேலஞ்சு கட்டிக்கிறேன். கூலிங் கிளாஸ் போட்டான்னா நடிக்க தெரியலன்னு அர்த்தம். சகோதரர் கமலஹாசனை பாரு, எனக்கு அவருக்கு பிடிக்காது, அது வேறு விஷயம். ஆனால் எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் கூலிங் கிளாஸ் போடுவாங்க. அதான் அவன் இன்னைக்கு நம்பர் 1 நடிகன். ரொம்ப நடிகத்தில் சிவாஜி கணேசன் கண்ணாடி போட்டது இல்லையா, எம்ஜிஆர் கண்ணாடி போட்டதில்லை. பிற்காலத்தில் ஏன் அவர் கண்ணாடி போடுறாருன்னா, வயசுல இந்த சுருக்கம் விழுந்து தெரியணுமேன்றதுக்காக கண்ணாடி போடுவார் தலைவர். சும்மா இல்லை, அவங்களாம் சினிமாவை கரைச்சி பிடிச்சவங்க. இப்போ இவர் கேமராமேன் சொன்னார், தெரியாத ஒன்று சொல்கிறேன், புரட்சி தலைவருக்கு இங்கே சுருக்கம் எல்லாம் வயசான சுருக்கம் இருக்குல்ல, அவர் ஆனால் கதாநாயகனாகவே நடித்தவர். இங்கே ஷேடு ஜாஸ்தி கொடுப்பார், கருப்பா ஷேடு ஜாஸ்தி கொடுத்து டாப் லைட்டாக வைப்பாங்க, கீழே லைட் வைக்க மாட்டார். ஏன்னா அவர் இளமையாகவே காட்ட வேண்டும். அதெல்லாம் அவருக்கெல்லாம் வந்து கண்ணிலேயே கேமராலாம் வச்சுருந்தவங்க. அதுக்காக சொல்கிறேன். இப்போ அப்படி இல்லைன்னா கூட நேச்சுரலாக இருக்கணுங்க. நேச்சுரலாக இருக்குன்னா நேச்சுரலாக கெடுக்க முடியுமா? நேச்சுரலான்னு சொல்கிறியே, இப்போ கூட ஒரு வில்லன் போய் ஒரு ரேப் பண்ணுறாங்கன்னா நேச்சுரலாக பண்ண முடியுமா? நான் கேட்டவன, ஐயோ ராதாரவி இப்படி பேசிட்டு, ராதாரவியோட சும்மா சட்டே கைட்டாமல் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி அது? அதில் நேச்சுரல் டோன்ட் சே நேச்சுரல் அல்ல, ஆர்டிஃபிஷியல். அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல். சினிமா என்பது ஒரு மாயை, ஏமாத்து தானே. அவங்க கிட்டத்த மாதிரி கிடப்போ கத்தணும். கூட தம்பி அந்த அம்மா சொல்லிச்சு, குழந்தை சொல்லிச்சு, வில்லனை நடித்து பயமுறுத்துறாரு. அவங்க அப்பா பயமுறுத்தினார், இவர் எங்கே பயமுறுத்துறாரு? இவர் பார்க்க அழகாக இருக்கார். ஹீரோவா வரலையே, நான் வருத்தத்தில் பார்க்குறேன். அவங்க அப்பாவே நடித்தார், ஒரு படத்தில் ஹீரோவை நடித்தார். அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தார். வல்லவன் ஒருவனா, முதல்ல வல்லவன் ஒருவன். அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தார். எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து காலில் வந்து, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கம். அதான் எங்கள் அண்ணன் எம்ஆர்ஆர் வாசுக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா நாங்களாம் ஒரே ஊர் வேறு, திருச்சிக்காரர். அவர் ஜோசப் சொல்லி தானே படித்தார் அவங்க அப்பா. அதனால் வந்துட்டு, ஆனால் நான் வந்து முதல் படம் ஹீரோவாக வரேன். அப்படியாடா, நல்லா எங்கள் அப்பா. ஏன்னா எங்கள் அப்பா வாழ்த்தவே மாட்டார், எப்பவுமே சொல்லுவார், ஏண்டா நான் வாழ்த்தி தான் நீ வாழ போகிற, நீ ஒழிக்கன்னா ஒழிஞ்சிடுவியா? அவர் அப்படி கேட்பார். அவர்கிட்ட போய் இவர் வாழ்த்து வாங்க வந்தார். அப்போ நாங்களாம் அசோகன்னா, அசோகன் வேடிக்கை பார்க்குறேன். வந்தவொடனே வேணா என்ன ஆசை. எங்கள் அப்பாவுக்கு அசோகன் பிடிக்கும்னா, ஃபஸ்ட்டு பிஏ அவர் தான், பிஏ படித்தவர். அப்போ அவர் சொல்லுவார், முதல்ல எல்லாரும் இனிஷியலை தூக்கி பின்னாடி வச்சுக்குவோம், ஆனால் இவன் ஒண்டி தாண்டா ஒரிஜினலாக படித்தவன்னு சொல்லுவார். அதனால் அசோகனை வந்தவுடனே, என்னடா ஆசைன்னு கேட்டார். இப்படி ஹீரோவை நடிச்சிருக்கேன், ஃபஸ்ட்டு படம் நடிக்க போகிறேன்னு உங்கள் ஆசைப்பாரு. அப்படியாடா, நல்லா சொன்னார். சொல்லி முடிக்கும்போது, இல்லைங்க 2 பெரிய ஹீரோ பேரை சொன்னார். அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அடப்பா, எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை அது. அடப்பா, நான் வில்லன் நடிக்கிறவன், நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவேன். அவங்க 2 பேரும் ஹீரோவாக நடிக்கிறவன், நீ ஏன்டா அங்கே போய் ஆசீர்வாதம் வாங்கின?
அப்படி சொன்னார். அதனால் அசோகன் வந்து தன்னை மாற்றிக்கொண்டு தான் நடித்தார் ஒழிய எல்லாருமே நினைப்பேன். இப்போல்லாம் கொஞ்சம் மெமிக்ரி பண்ணும்போது நான் சில பேர்கிட்ட சொல்லுவேன், அசோகன் மாதிரி ஒருத்தர் மெமிக்ரி பண்ணுவாங்க எம்மிங்கன்னு. நான் சொன்னேன், அசோகன் அதல்ல. இஸ் த மோஸ்ட் ஜென்டில் ஆக்டர். உதாரணத்துக்கு உயர்ந்த மனிதன் பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும் அசோகனுடைய லெவல் என்ன. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, நான்லாம் வந்து எனக்கு அந்த பக்கமாகவே பார்த்து பார்த்து பழக்கம். இப்போ எனக்கு பார்க்கும்போது இல்லை, இப்போ என்னை கூட புதிய இயக்குநர்கள் கூப்பிடும்போது அவங்களாம் ஏன் என்னோட சந்தோஷமாக இருக்காங்கன்னா, ஐ கோ டு தேர் லெவல். அவங்கள என் லெவலுக்கு கூப்பிட மாட்டேன். ஏன்னா என் லெவலுக்கு கூப்பிடணும்னா எனக்கு என்ன வயசுன்னா ரொம்ப ஒன்றும் அதிகமாக இல்லை, 66 வயசு எனக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இன் சினிமா வந்து 45 வருஷம் ஓடிட்டுருக்கு. அதனால் என்னுடைய லெவலுக்கு கூப்பிட்றதா இருந்தால் அந்த தம்பி 45 வருஷத்தை கடந்து வரணும். கஷ்டம் உனக்கு. பெஸ்ட் வே நான் இறங்கிடுவேன் கீழே. உன் லெவல் என்ன சொல்லு. நான் போய் பயமுறுத்திக்கிட்டுலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது. இதில் ரொம்ப நல்ல மிக அருமையாக இந்த சின்ன படம், இப்போ குறும்படம், இப்போ இருக்கிற ஃபேஷனில் இப்போ அதான் இப்போ சொன்னாங்க. அல்ல, ஆரம்பத்திலேயே ஆங்கில படம்லாம் குறும்படங்கள் தான். இதை நான் சொன்ன உடனே யாராவது தேடி படித்தவங்க பேசுகிறதா இருந்தால் பேசட்டும், எனக்கு ஒன்றும் இல்லை. எங்கேயாவது ஒரு ஆங்கில படம், எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ ஃபில்ம்ஸ் லைக் 10 Commandments, ஹிஸ்டாரிக்கல் ஃபில்ம்ஸ், மைத்தாலஜிக்கல் ஃபில்ம்ஸ், பைபிள், அந்த மாதிரி படங்களை தவிர, கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த், அதே மாதிரி பென்ஹர், ஸ்பார்டகஸ், அந்த மாதிரி படத்தை தவிர வேறு படம்லாம் 3 மணி நேரம் போவாது. 1.25 மணி நேரம், 1 மணி நேரத்தில் முடிச்சுடுவாங்க படத்தை. அதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் எடுத்தாங்க. ஏன்னா கதை ஆரம்பத்திலேயே ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு போய் அப்பங்காரன் கண்டுபிடிக்கிறான்னு இருந்ததுன்னா, எடுத்த உடனே அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அப்பங்காரன் தெரியறதுக்காக பேசுவாங்க, அடுத்த சீனில் அந்த பொண்ணை தூக்கிடுவான், இவன் தேடுவான் அப்பங்காரன். அங்கேருந்தே கிளைமேக்ஸ் ஆரம்பிக்கும், எண்டு வரைக்கும். ஷார்ட் ஃபிலிம் அவ்வளோதான். அதான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். லவ் பண்ணுற வரைக்கும் நல்லா இருக்குல்ல ஷார்ட் ஃபிலிம். அது கல்யாணம் பண்ணிட்டா தான் ஃபீச்சர் ஃபிலிம். இல்லை 2.5 மணி நேரம் அர்த்தம்டா நம்ம அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று என்ன, இந்த தம்பி வந்து ரொம்ப வருஷமாச்சு படம் எடுத்து, ஒன்று வச்சுக்க, புதுசாக வந்திருக்கோன்னு சொல்கிறேன். இதெல்லாம் சொல்லாத, யார் புதுசு இல்லை, நானே புதுசு தான். எனக்கு இப்போ எடுக்கிற டைரக்டர்லாம் பார்க்கும்போது எனக்கு புதுசாக தான் தெரியுது சினிமா. ஓ இப்படிலாம் இருக்கு போல இருக்குன்னு சொல்கிறோம். புதுசாக தான் இருக்குது. எனக்கு 3 கேமரா வச்சு எடுக்கிறாங்க, எனக்கு புரியல, பயந்துக்கிட்டு நடிக்கிறேன் இந்த பசங்கிட்ட. ஏன்னா நான் 1 மோர் வாங்கக்கூடாது அந்த ஒரு இதில். எனக்கு இப்போ கில்லர் இன்ஸ்டிங்க்ட் அதிகம். பசங்க ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க, புதுசு புதுசுன்னு சொல்லாதீங்க. யாருமே பிறக்கும் போது கை குழந்தையாக இருந்தவர்கள் தான் பிற்காலத்தில் மன்னர்கள் ஆனார்கள். சாதாரணமான கல்லாக இருந்தது தான் தாஜ்மஹாலாக மாறியது. ஒரு செங்கலாக இருப்பது தான் ஆக்ரா ஃபோர்ட்டாக மாறும். இதெல்லாம் பின்னாடி வளர்ச்சி தானே. முதல்ல இருக்கும்போதே புதுசு புதுசு நினச்சோம்னா செங்கலாக தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். நான் எதுக்காக உங்ககிட்டலாம் அதிகமாக பேசுகிறேன்னா, உங்களை மாதிரி உழைப்பாளிகள் கிடையாது. அவன் டைரக்டர் வந்து அழகு வந்து ஒரு கவிதை படித்தான், தாய்மை. எவ்வளோ அழகாக இருந்தது, அறிவோடு இருந்தது, எவ்வளோ பெரிய அறிவுத்தன்மை இருந்தது. ஆனால் அடுத்த படத்தில் நீ பாட்டெலாம் நீ எழுது, அதுக்கு ஒரு ஆளை கொண்டாடுவேன். எதுக்கு நீ 5-6 வேலை செய், எங்கள் டிஆர் செய்யலையா? டிஆர் பேசுறதெல்லாம் பார்த்தா எல்லாரும் திமிர் பிடிச்சவன் என்னன்னு சொல்லுவாங்க. திமிர் பிடிச்சவன், திமிர் அல்ல, தன்னம்பிக்கை கொண்டவன் யாருக்குமே தெரியல. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அதனால சோடையாகவே ஆகக்கூடாது, வீரத்தோடய இருக்கணும். நம்ம மனசுக்குள்ள ஒரு தைரியத்தோடு இருக்கணும். அஷ்டலட்சுமி ஒரு வீட்டில் கும்பிட்டாங்க முட்டான் நல்லா இருந்தான். அஷ்டலட்சுமி பணக்காரனா இருந்தான் அவன். அந்த அஷ்டலட்சுமி சொன்னாலுங்க ஒரு நாள், ஐயா உனக்கு இனிமேல் கெட்ட நேரம் ஆரம்பிக்குது, நாங்கள் யாரும் இருக்க முடியாது, ஆனால் இத்தனை ஆண்டுகளாக எங்களை நீ நன்றாக பார்த்து போட்டாய், அது யாரை நீ வச்சுக்கணுமோ வச்சுக்க, எனக்கு தைரியலட்சுமி மட்டும் விட்டுட்டு போங்க, மீதி பேர் போயிடுங்கன்னு சொல்லிட்டான். தைரியலட்சுமி மட்டும் இங்கே இருந்தா, இந்த மீதி லட்சுமி போன உடனே அங்கே தைரியம் போயிடுச்சே.
எல்லாருக்கும் பயம் வந்து ஒவ்வொன்றா தைரியம் இருக்கிற இடத்துல தேடி தேடி வந்தது. அப்போ மீண்டும் அஷ்டலட்சுமிகள் அந்த வீட்டுக்கு வந்துருச்சு. அதுக்காக சொல்கிறேன், தைரிய லட்சுமி கூடாது. தைரிய லட்சுமி மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. முடிவு யோசிச்சு எடுக்கணும், இன்டலெக்சுவல் திங்கிங்கோட எடுக்கணும். ஆனால் முடிவு எடுத்துட்டா பின் வாங்கவே கூடாது. இப்போ கூட என்ன கூட பெரிய இயக்கத்திலேருந்து தற்காலிகமாக நீக்கினார்கள். தற்காலிகமாக அவங்க நீக்கலாம், நிரந்தரமாக நீங்களாம் என்ன மனசில் வச்சிருக்கீங்களா இல்லையா? அதனால நமக்கு எங்க நிரந்தரம் இருக்கோ அங்க இருக்கிறது தானே நல்லது. புரியுதா? அதனால சொல்றேன் நான். எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் நிரந்தரம், இதெல்லாம் பத்தி கவலைப்படக்கூடிய. ஏன்னா என் லைஃப்ல நான் பார்த்தது சொல்றேன். நான் எல்லாருக்கும் கழுத மாதிரி சுமை தூக்கும் கழுதையாகத்தான் இருந்திருக்கிறேன். நடிகர் சங்கமாகட்டும், நாடக நடிகர்களுக்காக சுமை தூக்கி கொண்டிருந்தேன். பணம் வாங்கிட்டு மாற்றி ஓட்டு போட்டாங்க, தோக்கடிச்சாங்க, விட்டுடு, எனக்கு ஒன்றும் கெட்டு போக போகிறதில்ல, நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னேன். பார்த்தா நிறைய பேரும் நடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் பிசாசெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர், ஐயோ அண்ணா எங்களை அழ வச்சிட்டீங்க, டே இதுக்கு முன்னாடி நிறைய நடிச்சிருக்கேன். அது எல்லாத்துக்குமே வரணும் ஒரு டைம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த கழுதை சொம தூக்கிக்கிட்டு வந்தது. சொம தூக்கிட்டு வந்த கழுதை தவறி பள்ளத்தில் கிணத்துல விழுந்துருச்சு. அந்த ஓனர் என்ன செஞ்சிருக்கணும், என்ன செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நமக்காக சுமை தூக்கிய கழுதைன்னு தூக்கில எடுக்கணும் செலவு பண்ணி. பார்த்தனா இது செலவு பண்ணிட்டு எதுக்கடா தூக்கணும்னு சொல்லிட்டு, சரி மண்ணை போட்டு மூடிடுவோம்னு சொல்லிட்டு மண்ணை தள்ளி விட்டான் மேலே. அந்த கழுதை மண்ணு மேலே பட்ட உடனே சிலுத்துக்குச்சு. அந்த மண்ணெல்லாம் சைடில் தள்ளி விட்டு தள்ளி விட்டு தள்ளி விட்டு தள்ளி விட்டு தள்ளி விட்டு உயரத்தில் வந்து அது வெளியே வந்துருச்சு கழுதை. புரியுதா? அழிக்க முடியாது யாரையுமே. எடுத்துக்கிற அட்டிடியூடு தான். அரை டம்ளரில் தண்ணி என்ன, அரை டம்ளர் தண்ணி நினைக்காத, அரை டம்ளரில் தண்ணி இருக்குல்ல, அதை பெருமையாக நினைத்துக்கொள். எதுக்காக சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், இளைஞர்களுக்கு சொல்கிறேன். நான் டெஃபினட்டாக ஆஃப்கோர்ஸ் நானும் வெளியே போகிற வேலைலாம் கிடையாது. நீ தான் ஊர்லேருந்து வந்தேன், மலேசியாவில் தூக்கம், அங்கே போய் தூங்கவே முடியல. அங்கே வந்து 11 மணிக்கு தான் முடிக்கிறாங்க நைட்டு. ஆனால் இப்போ என்ஜாய் த டே அப்படின்னா வாழா ஜாலியாக இருக்கலாம். 11 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். நான் சொன்னேன், இதெல்லாம் நான் பார்த்து 20 வருஷம் ஆயிடுச்சு, இதெல்லாம் பார்த்துட்டேன் நான். கொஞ்சம் முடியலட்டேன், நம்ம இப்போ ரொம்ப பாலிஷ் கல் ஆகிட்டோம், காலை வச்சோட வழுக்குது நம்ம. அதனால் வேணாண்டா சாமி. ஏன்னா இப்போ நான் நிம்மதியாக தூங்குறேன், நிம்மதியாக எழுந்திருக்கிறேன், என்னை விட்டுறான்னா. அப்படிப்பட்ட இடத்துல இருந்துட்டு தூங்கவே முடியல. ஏன்னா அன்பின் உச்சி அந்த மலேசியா. எம்ஜிஆர் மாதிரி 10 பேர் நடிச்சு காட்டினான். அதான் நான் சொன்னேன், புரட்சி தலைவர் சாகவில்லை, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்னு சொன்னேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இதெல்லாம் புரட்சி தலைவர் பார்த்துருந்தா அப்படி அள்ளி கொடுத்துருப்பார் அந்த மக்களுக்கு. ரொம்ப எனக்கு வேதனையாக இருந்தது. அப்படியே எங்கள் அப்பா மாதிரியே ஒருத்தன் 10 பேர் 10 விதமாக பேசி காட்டினான் எனக்கு. இத்தனைக்கு சின்ன ஊரில் பாகூரில் போனேன். அப்புறமா தான் ஐ கேம் டு கே. இதெல்லாம் உங்களுக்குலாம் நான் ஒரு நிமிஷம் கூட நான் தூங்காமலாம் அங்கே ரொம்ப குறைச்சிக்கிட்டே இருந்தேன்னா, அந்த ஒரு நிமிஷம் தூங்கினா நல்ல உள்ளங்களையும் இழந்து விடுவேன். என்னோட பேச வந்தவங்க தூங்குறாங்கன்னு நினச்சிட்டு விட்டுருவேன். அதனால் இழக்காமல் எல்லாரையும், ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்தவர்களும் இருக்கிறார்கள், உபத்திரம் கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் 2 பேருமே நம்ம 2 தானே எடுத்துக்க முடியும். ரொம்ப உபத்திரம் கொடுத்தவனும் வெறுக்காதீங்க, ஏன்னா அவன் தான் ஒன்றுங்க ரொம்ப நேசிக்கிறவன் அர்த்தம். அதனால அந்த ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசி டைம் பண்ண தேவையில்லை. ஏன்னா லேட்டாக, ஏன்னா செல்வகுமார் ஃபோன் பண்ணேன். எப்போனா நான் இன்றைக்கி தான் வந்தேன் ஊரில், காலையில் ஃபோன் பண்ணேன். செல்வகுமார், எப்போ ஷார்ட் ஃபிலிம் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னா அவங்களுக்கு நான் சும்மா ப்ரொமோட் பண்ணுறேன், நீ கொஞ்சம் வந்து பேசுனேன். நான் பேசுனா நல்ல ப்ரொமோஷனாக இருக்கும், கவலைப்படாத வந்துடுறேன்னு சொன்னேன். முதல்ல மீட்டு பற்றி பேசுகிறது சின்ன படம், அவதார வேட்டைன்னு ஒரு படம். அது பெரிய ப்ரொமோஷன் ஆகிடுச்சு, ஹிட் ஆகிடுச்சு படம். அடுத்தது இப்போ கொலை இருக்காங்க, அது ஹிட் ஆகிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் பேசுனா ப்ரொமோஷன் அவனை வரேன்டான்னு சொன்னேன். ஆனால் நீ வரணும்னான்னு சொன்னேன்.
சரி, அந்த செல்வகுமாருக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம், நம்ம எல்லாரும் சினிமாக்காரன் மனசார ஒத்துக்கணும், எடிசன்றவனை பற்றியும் ஞாபகம் இல்லையா நமக்கு? சினிமா கண்டுபிடிச்சவன்னு சொல்கிறாங்க. அந்த எடிசன் பேரில் அவார்டு கொடுக்குற ஒரே ஆள் செல்வகுமார் தான். அவளுக்கு எனக்கு இல்லை ஒரு நெருக்கம் என்னென்னா, பிசுராந்தியாக இருக்காங்க, 2 பேரும் பார்த்ததே இல்லை, ஆனால் ரொம்ப நெருக்கம். அப்போ இவன் வந்தான்ல நடிகர் சங்கத்தில், அப்போ வந்து சகோதரர் விஜயகாந்த் தலைவராக இருந்தார் இல்லை, அப்போ விஜயகாந்த் தான் தலைவர். அப்போ இவர் வந்தார், என்ன நான் வேர்ல்டு தமிழ் நியூஸுங்க, அப்போவே .comலாம் சொன்னான், புரியவே இல்லை. இது என்னடா .com, அது என்னடா அது என்ன, இல்லை இது படத்தில் உலகம் பூரா இவனுக்கு உள்ளவே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க விஜயகாந்த்லாம். நான் சொன்னேனோ, அவன் ஒரு முயற்சி சொல்கிறான், அவன் தமிழ்னு சொல்கிறான், இல்லை அவனை உடைய தமிழ் வாழ்க்கை இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், அவன் தமிழ் பேர் வச்சுருக்கான், உள்ள முடியாது. அன்னையிலேருந்து எனக்கு தொடர்பு செல்வகுமார். என்ன ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க கூட இருந்தவங்கலாம் பணம் வாங்கிட்டு உங்களை கவுத்துட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க. நான் சொன்னேன், சிச்சி அவங்களாம் என் கூட இல்லாதவங்க, கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ செல்வகுமார் மாதிரி இல்லையா, எப்போ கூப்பிட்டாலும் என்னை கூப்பிடுவேன். நல்ல விஷயம் என்னென்னா, நான் ஷார்ட் ஃபிலிம்னா உடனே வருவேன். ஏன்னா எதிர்காலத்தில் பெரிய இயக்குனராக இருக்கக்கூடிய தகுதி இந்த அழகுக்கு இருக்குது. உண்மையை சொல்கிற அழகை நான் உனக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் இதுக்கெல்லாம் நல்லா இல்லைன்னா போட மாதிரி நல்லா இல்லைடான்னு சொல்லுவேன். நான் உன்னை வந்து பாராட்டி இனிமேல் நான் ஒன்றுமே செய்ய போகிறதில்ல, எனக்கு நல்லா இல்லை வசதியாக இருக்கு, தொல்லையே கிடையாது. நீ கோச்சுக்கிட்டு இனிமேல் ராகரவி போட வேணாம், போடாத விடு, உனக்கு வாய்ப்பு போயிடுச்ச ஒழிய எனக்கு நல்லா இருக்கேன் நான் சொல்லுவேன். ஆனால் நான் உனக்கு உண்மைன்னு சொல்கிறேன், நீ வந்து ரொம்ப பிரமிக்கிற மாதிரி பண்ணியிருக்க. நாள் ஆனாலும் பரவாயில்லை, நீ வந்து நாள் ஆனாலும் பரவாயில்லை, வைரம் உடனே போய் கையில் எடுத்துட முடியாது, தீட்ட வேண்டும். பட்டை தீட்ட தீட்டத்தான் அந்த வைரக்கல், ஞாபகம் வைத்துக்கோ. அதனால் நீலாம் பட்டை தீட்டியவன். சகோதரி கூட சொல்கிறேன், அவங்க வந்து இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, ரொம்ப நாளாகவே ஆகாது. நீ பாரு, நிறைய புரட்சி தலைவர்லேருந்து எம்ஆர் எங்கள் அப்பாலேருந்து டிஎஸ் பாலியாலேருந்து சிவாஜி நடிகர் திலகத்தை தவிர மீது எல்லாருமே 45 வயசு மேலே தான் சினிமாலே வந்தவங்க, ஹிட்டானவங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா அவ்வளோ உழைப்பு இருக்கு உள்ள. இது மாதிரி வரணும்னு ஒரே எய்ம். எல்லாரும் சொல்லுவாங்க அர்ஜுனனை போல் இருக்க வேண்டும், ஒரே குறியோடு இருக்கணும். அர்ஜுன்லாம் அதெல்லாம் பழைய கதை. நமக்கு வந்து சினிமாவில் ஹீரோ ஆகணும்னு புரட்சி தலைவர் நினைச்சார்ல, அவர் தான் நமக்கு பார்வையில் இருக்க வேண்டும். அவரை தவிர வேறு யாருக்கு கூட ரொம்ப சிரமமான வாழ்க்கை அவங்கெல்லாம் வந்தது. அதனால் சொல்கிறேன், ஏன்னா நல்ல மனதோடு இருங்கள். நீங்கள்லாம் கலைத்துறையில் இருக்கிறவங்க இப்போ வரைக்கும் நல்லா பேசுகிறீங்க, கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் ஐயோ யோ 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 தாங்கள ஐயோ ஐயோ வெரி சன் இஸ் வெரி ஹீட். இவ்வளோ பேர் கை தட்டுறீங்கல்ல, உங்களுக்கு கோபமாக இருந்தால் யாராவது பேசியிருக்கலாம்ல, கை தட்டுறீங்கன்னா என்னை ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் அன்னைக்கு கொலை எதிர்காலத்தில் அவ்வளோ பேர் ஆதரிச்சாங்க. அதை போய் திட்டுறாங்க, இவ்வளோ பேர் கை தட்டிட்டாங்கன்னா உண்மையை சொன்னால் ஆதரிப்பாங்க. அது மாதிரி இந்த சூரியனை பார்த்தோன்னா வெரி ஹாட் அடியே, இந்த ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கினே அப்போ எப்படி இருந்தது, சூடு தெரிஞ்சுதாடா, அதே சூடு தாண்டா இப்போ. ஒரு ஆக்டர் சொன்னார், சனிக்கிழமை 6 மணிக்கு சீக்கிரம் முடிச்சிடணும்னா நேரம் கொஞ்சம். என்னடா என்ன விஷயம்? இல்லைண்ணே நாளைக்கு சண்டேன்னா அன்னைக்கு எனக்கு ஃப்ரீ டே. ஏன் இல்லை சண்டே நான் நடிக்க மாட்டேன். நான் ஏன் மீதி நல்லா நடிக்கிறியா? நான் தான் 6 நாள் உன்னோட நடிச்சிட்டு இருக்கிறேன், நீ எங்கேயுமே நடிச்சதாவே தெரியல. அதோட சண்டே 7 நாள் நீ சேர்த்துக்கிறா உள்ள. அதே மாதிரி டேட்ஸ் இல்லை, இதெல்லாம் நீங்கள் ஆரம்ப காலத்தில் இருக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் எல்லாரையும் அகாமடேட் பண்ண கற்றுங்க. உங்கள் நண்பர்களெல்லாம் அகாமடேட் பண்ணுங்க. நாளைக்கு அழகு வந்து பெரிய டைரக்டராக இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் வந்து பெரிய ஆக்டராக இல்லை, ஹீரோவாக இல்லை, விடாதீங்க. ஒரு 3 படத்துக்கு முயற்சி பண்ணு, அவனை போட்டுக்கிட்டே இருங்க படத்தில். நான் காமிக்கிற நன்றி அப்படித்தானே இருக்கு. அது என்ன சினிமாவில் மட்டும் நன்றி இல்லாத விஷயம் தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறதே இல்லையே. அதுக்காக சகோதரர் பேரரசு எத்தனை பேர் உருவாக்கி இருக்கிற ஒரு இயக்குனர்.
நான் நடித்தது இல்லை, ஆனால் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் வாய்ப்பு. ஏங்க நான் நடிக்கணும். ஏன்னா நீ நல்ல டைரக்டரு, உங்ககிட்ட நடித்தாதான் நான் மெருகாவேன். அப்படிதான் எனக்கு இன்னும் தெரியல. அப்படி நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து நடிக்கிறது. இந்த மைக்கில் பேசுகிற தைரியம் சினிமா கேமரா முன்னாடி எனக்கு கிடையாது. பயம். ஃபஸ்ட்டு ஷாட் நாடகமும் அப்படி தான். ஃபஸ்ட்டு சீன் தூக்குவாங்க, விடன்னு இருக்கும். ஏன்னா எதிர்க்க ஒரு 10,000 பேர் உட்காந்துருக்கானா எங்கள் ஐயா நாடகத்தில். முதல் சீன் நான் தூக்கு மேடை நாடகத்தில் அப்படியே வதக்குன்னு இருக்கும். வார்த்தை வராது, ட்ரையாக எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ஷாட் மாதிரி அது. அதே மாதிரி தான் இப்போவும் டைலாக் கொடுத்துட்டு அராதனை டேக் போல மாதிரி இருறேன் ஒரு காப்பி விட்றேன் தண்ணியை கொடுறான்னா என்னென்னா தேர்த்திக்கிறோம், ஆசுவாசப்படுத்திக்கிறேன். அதற்காச்சும் அதனால் நான் அதிகமாக பேசுனா நீங்கள் தவறாக இருந்தால் மன்னிச்சிங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் அப்போ பேசுனதுக்கே சொன்னேன், யாராவது மன வருத்தப்பட்டிருந்தால் அவர்களிடம் நான் மன வருத்தப்படுகிறேன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். மன்னிப்புலாம் கேட்குற பரம்பரையே கிடையாது. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நம்ம? ஏன்னா கொலை குற்றமாக பண்ணிட்டோம், அதெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டில் நான் ஏதாவது கையாண்டிட்டேன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களை வாழ வைக்கிறதுக்காக சொல்கிறோம். அதனால் சொல்கிறேன், இளைஞர்கள் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். கடைசி வரைக்கும் உங்க கூட வச்சே காப்பாற்று. தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறது. ஏனென்றால் ஒரு தாய் சாதாரணமானவர். தாய் வந்து நீ சாப்பிடாம அவ தூங்க மாட்டான். தகப்பான் அப்படி இல்லை, போய் படுத்துருவான், ஆனால் கேட்பான் அவன் சாப்பிட்டானா. இதுதான் அப்பாவும் அம்மாவுக்குள்ள வித்தியாசம். நீங்கள் தயவுசெய்து தெரிஞ்சு வச்சுங்க. ஒருத்தன் முதல் நாள் வேலைக்கு போயிட்டு வந்தான், மழையில் நினைச்சிட்டான், ஒரே ஈரமாயிடுச்சு. அப்புறம் அப்பங்கார சொன்னேன், ஏண்டா மழை நின்றுட்டு வந்திருக்க வேண்டியதானே கம்னாக்கி விட சொன்னேன். அண்ணங்காரன் எவ்வளோ சம்பளம் உனக்கு? நினைஞ்சு வந்திருக்கான். எவ்வளோ சம்பளம் உனக்கு? ஓ ஈரது நினைஞ்சு வர. அக்கா காரி ஏன் இப்படி தொப்பக்கிட்டே வர? துவைக்கிறதுக்கு இங்கே ஆள் இருக்குண்ணா அப்படின்லாம் கேட்டுட்டே இருந்தான். அம்மா காரி மட்டும் துண்டு எடுத்துட்டு அவன் தலையில் தொடச்சிக்கிட்டு சனியம் பிடிச்சி மழை, என் அம்மாவும் வரும்போது தான் வரணுமான்னு மழையை திட்டினா தாய். அதான் ஒரு தாயின் தன்மை. ஏன்னா நான்லாம் தாய் இல்லாத, அவங்க இல்லாதது நாங்கள்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? 10 வருஷம் ஆச்சு எங்கள் அம்மா இறந்து. இன்றைக்கும் எங்கள் அம்மா வந்து டெஃபினட்டாக என்னோட உயிரோட எங்கேயோ இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது, வைப்ரேஷன் இருக்கு என்கிட்ட. ஆனால் வருத்தப்படுகிறேன் என் தாய் இல்லைன்னு. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தால் பயப்படாத போட அப்படி சொல்லி எங்கள் அம்மா எனக்கு மேலே. ஏன்னா எம்மா தான் பொண்டாட்டி இல்லையா? அதனால சொல்கிறேன், தயவுசெய்து தாயை விடாதீங்க. பிரிட்ஜு கிராஸ் பண்ணிட்டு போனாங்க, தாய் வந்து தாயும் ஒரு பையன் வந்தாங்க. அப்போ பையன் தாய் சொன்னான், தம்பி என் கையை பிடிச்சிக்கிடா, வாடா அந்த கரைக்கு போயிடலான்னு. அம்மா நீ என்ன பிடிச்சிக்குமான்னு சொன்னான். ஏன்டா கண்ணி என்ன பிடிக்க சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அது தாய் சொன்னான். பையன் சொன்னான், இல்லைம்மா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உன்னை கையை விட்டுட்டு ஓடி போடுவேன், ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் என் கையை நீ விடவே மாட்டேன், அதனால் நீ என்னை பிடிச்சிக்க மாட்டேன். இப்போ தாய்மாடு இருக்காங்க, அவங்களெல்லாம் கேட்டு பாருங்க. பையன் வந்து வருவான், அடிப்பட்டு வந்தால் மெயினான ஆளாக இருப்பான். அங்கே அந்த தகராறுக்கே மெயின் ஆளே நம்ம பையன்தான். வந்த உடனே அம்மாக்காரி அப்பங்காரில் சேர்ப்பது கண்ட பையன் பட அப்படின்லாம் திட்டுவாங்க. இவன் போய் கெடுத்து புட்டிச்சவராக்கிடுவாங்க. அம்மாக்காரி மட்டும் சனியம் பிடிச்சவங்களோட சேராதேன்னு சொல்கிறான். எடுத்தவொடனே அடுத்தவனை தான் குற்றம் சொல்லுவாங்களே ஒழிய இவன் தான் தலைவன் அதுக்கே. அதே மாதிரி அவனை கைது பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, போலீஸ் தீவிரமாக கொலை கேஸில் கைது பண்ணாலே சொல்லுவாங்க, அவன் ஒன்றுமே செய்யலடா, அவன் பாவம் பிள்ளை, நின்றுக்கிட்டு இருந்தவன உள்ள தூக்கிட்டு போயிட்டாங்கடா. இப்படி எடுத்து 3 தடவை குத்திருப்பான் அவன், நதக்குன்னு. அதுதான் ஒரு தாய். அந்த தாய் வந்து அந்த கருவை தவறாக சொல்லாது. அதனால் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்க்காதீர்கள். கடைசி வரைக்கும் நீங்கள் வச்சு பார்த்துங்க. இதெல்லாம் ஏன்னா நான் இதில் எவ்வளோ பேசியிருக்கலாம். நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், கெட்டதாக இருந்தால் விட்டுருங்க. மற்ற கூட்டம் மாதிரிலாம் கெட்டதை மட்டும் எடுத்துக்காதீங்க, நல்லதையும் எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.